முக்கிய செய்திகள். தாக்குதல் குறித்து தங்களை முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை. அமெரிக்கா மீது வளைகுடா நட்பு நாடுகள் அதிருப்தி. நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும். ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் தொடரும் போர். தெஹ்ரானில் கடும் குண்டுவீச்சு. வீடுகள், பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீதும் தாக்குதல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தாக்குதல் குறித்து தங்களை முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை. அமெரிக்கா மீது வளைகுடா நட்பு நாடுகள் அதிருப்தி. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் கூறப்பட்டுள்ளதாவது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த வாரம் ஈரானை தாக்குவதற்கு முன்பு வளைகுடா நாடுகளுக்கு முன்கூட்டியே எந்த எச்சரிக்கையும் வழங்கப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் தங்களை பாதுகாக்க போதிய நேரம் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வளைகுடா பகுதிகளில் ஏவியது. இதனால் பல இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 13 பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் சில அமெரிக்க படையினரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளை பாதுகாப்பதில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தியது என்ற குற்றச்சாட்டும் வளைகுடா நாடுகளிடமிருந்து எழுந்துள்ளது. இதற்கிடையில் வெள்ளை மாளிகை பதிலளிக்கையில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையால் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் திறன் 90% குறைந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் ஈரான் போர் காரணமாக அமெரிக்கா மற்றும் அதன் வளைகுடா நட்பு நாடுகளிடையே புதிய பதற்றம் உருவாகியுள்ளது என்பது தற்போது வெளியாகும் தகவல்களால் தெரியவருகிறது. நிபந்தனையின்றி ஈரான் சரணடைய வேண்டும். ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் தொடரும் போர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். அதுவரை எந்த உடன்படிக்கையும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்து வரும் ஈரான் போர் தற்போது 7வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் இன்று ஈரானின் பல பகுதிகளில் பெரும் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இஸ்ரேல் போர் விமானங்கள் லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு நகரங்களை குண்டுவீசி தாக்கியதுடன் தலைநகர் பெய்ரூத்தின் தெற்கு புறநகரங்களையும் இலக்காக கொண்டதாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் 1332 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு தெஹ்ரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பரந்த் நகரில் 2 பள்ளிகள் ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் ஈரான் தனது தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது தொடர்ந்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது வியாழக்கிழமை இரவு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இணைந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் போர் நிலை மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் டொனால்டு டிரம்பின் இந்த எச்சரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. தெஹ்ரானில் கடும் குண்டுவீச்சு. வீடுகள், பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீதும் தாக்குதல். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்தும் தாக்குதல்களின் 7வது நாளில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது கடும் குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு உள்ள செய்தியாளர்கள் கூறுவதன்படி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகுந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் போரின் புதிய கட்டமாக தெஹ்ரானில் உள்ள அரசு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி நிலத்தடியில் அமைந்துள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மீது பல பெனட்ரேட்டர் குண்டுகளை வீசியதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் வீட்டு கட்டிடங்கள், கார் நிறுத்தும் இடங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் போன்ற பொதுமக்கள் பகுதிகளும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் தெஹ்ரானில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியும் தாக்குதலில் சேதமடைந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த போரில் இதுவரை தாக்குதல்களுக்கு பல பள்ளிகளும் இலக்காகியுள்ளன. இந்நிலையில் ஈரானில் நடந்த தாக்குதல்களில் இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதில் 181 குழந்தைகளும் உள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஷிராஸ் உள்ளிட்ட பல நகரங்களிலும் தாக்குதல்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் தெஹ்ரானில் நடைபெறும் இந்த கடும் குண்டுவீச்சு ஈரான் போரின் தீவிரம் மேலும் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.